அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இயேசு சொல்றார், என்னுடையதெல்லாம் உம்முடையது பிதாவே, என்னுடையதெல்லாம் உம்முடையது பிதாவே, உம்முடையதெல்லாம் என்னுடையதுன்னு அவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, எப்படி அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை காண்பித்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இவர்கள் மேல் அவர் சொல்றாரு, அவர்களில் நான் என்ன செய்கிறேன், மகிமைப்பட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளை ஆண்டவர் யாரா பார்க்குறாரு? இயேசுநாதரும் பிதாவும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறாங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளை தேவன் என்னவா பார்க்குறாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம், இதை நம்ம அறிந்து கொள்ளும்போது தான் நிறைய காரியங்களில் தேவனுடைய விடுதலையை நாம் அனுபவிப்பதுக்கு ரொம்ப அனுகூலமான தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நீங்களும் நானும் அவருடையவராய் இருக்கிறதுனால தான் அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்ளலான்னா, நான் அவருடையவனாய் இருக்கிறதினாலே எனக்குள்ளே இருந்து அவர் மகிமைப்பட, என் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறதுனால தான் அவர்களில் மகிமைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். யாரை பிதா தம்முடைய குமாரனு கொடுத்தாரோ, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மில் அவர் மகிமைப்படுவதற்கான வேலைகளை அவர் செய்கிறார். அப்போ ஒரு காரியம், நம்ம இயேசுநாதர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, ஏதோ ஒரு அந்நியனை பார்க்கறது போல் நம்மளை பார்க்கறது இல்லை. எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு இணைப்பான ஒரு தொடர்பு, ஒரு உறவு, ஒரு நெருக்கம் இருக்கிறதோ, அதே போல தான் இயேசுநாதர் உங்களையும் என்னையும் பார்க்குறாரு. அதுதான் சொல்கிறாரு, சில இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன், அவர்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு விவாகமாகிற கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, கல்யாணம் ஆனாலே ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இனிமேல் புருஷன்தெல்லாம் யாருக்கு? மனைவிக்கு. மனைவி இதெல்லாம் யாருக்கு? புருஷனுக்கு. இருவர் என்னவாகிறாங்க? ஒரே சரீரமாக மாறுறாங்க. இப்போ இந்த உறவில் அது என்ன காட்டுதுன்னா, இனி தனி இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத இங்கே இந்த விவாக உறவின் மூலமாக நமக்கு தெரிகிறது போல, இந்த விவாக உறவை காட்டிலும் மேலான ஒரு உறவில் கர்த்தர் நம்மோடு வைத்திருக்கும் போது அவர் சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உங்களுடையதாக இருக்குது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள், அதனால தான் உங்களில் நான் மகிமைப்பட நான் அதிகமாக விரும்புகிறேன். இட் இஸ் த்ரூ அஸ் காட் வாண்ட்ஸ் டு பி க்ளோரிஃபைட். நமக்குள்ளே நம்ம மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறதுனால தான் அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அந்த அவர்களில் அப்படின்னும் போது அந்த அவர்கள் நீங்களும் நானும் தான். இயேசுநாதர் எப்போவுமே நம்மில் மகிமைப்படுவதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கிற. இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக சில வார்த்தைகள் வரும். அது என்னன்னா, நீர் எனக்கு தந்த இவர்கள். இந்த வார்த்தையை நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் நம்மளை, பிதா அவருக்கு உங்களையும் என்னையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இயேசுநாதர் விசுவாசித்து அதை அனுபவிக்கிறதுனால சொல்கிறாரு, இனிமே நீர் எனக்கு கொடுத்த இவர்கள் யாரோ ஒருக்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நீங்களும் நானும் யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமான. கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறதுனால தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, நம்மில் அவர் மகிமைப்படுவதில் ரொம்ப பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சு பாருங்கள், சில வசனங்களை மாத்திரம் சொல்லி 4 விசேஷமான அனுபவங்களை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர்களாய் இருப்பதினாலே நம்மில் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேற, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்படிப்பட்ட விதத்தில் சொந்தம் உரிமை பாராட்டுகிறார் என்பதை அறிந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா, அதனுடைய பிரதிபலனா, அதனுடைய அடையாளமா, அதனுடைய சாயலா நம்ம வாழ்வதுக்கு இந்த ஜெபத்தில் இயேசுநாதர் சொல்கிற வலிமையை நம்ம புரிந்து வாழ ஆரம்பிப்போனா, நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல போனாலும்
ஒன்று ஆண்டவர் நம் மூலமாக செய்வார். என்னன்னா, என் மூலமாய் என்னில் மகிமைப்படுகிற கர்த்தராய் அவர் இருப்பார். கையை வைத்து சொல்லுங்கள், எங்கே போனாலும் என் மூலமாக என்னில் என் இயேசு என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறார். ஏன் மகிமைப்படுறாருன்னா, நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்கள், நம்ம யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அதே 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு நீர் இவர்களை தந்தீர், உம்முடையவர்களை எனக்கு தந்தீர். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்றார், நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மாலே உண்டாயினது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உம்மாலே உண்டானது என்று அறிந்திருக்கிறேன். இயேசுநாதர் எப்படி நம்மளை சொந்தம் பாராட்டுறதுக்கு என்னென்னலாம் சொல்றாருன்றத இங்கே கவனிச்சு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு. நான் சொன்ன பாருங்க இந்த வார்த்தை மறுபடியும், நீர் எனக்கு தந்த. எவ்வளோ தந்த அப்படின்னா எனக்கும் அவர்களுக்கும் ஒரு சொந்தம் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு சொந்தம் இருக்குன்றத காட்டி உரிமையோட ஜெபம் பண்றாரு பாருங்க அவர். இந்த உரிமையை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, ஆண்டவருக்காக எதை செய்ய எங்க கர்த்தர் நம்மளை கொண்டு போனாலும் இந்த உரிமையோட இந்த சொந்தத்தை உரிமை பாராட்டுற நிலை நமக்கு வரும். நாங்கள் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனமா அங்க என்ன சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். 11ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்றார், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே. நல்லா நீங்க என்ன சொல்ற, நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினால காத்துக்கொள்ளும். எவ்வளோ அக்கறை வைக்கிறார் பாருங்க. சொந்தம் பாராட்டும் போது நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ஆண்டவர் அங்கே விலையேறம் பெற்ற விதத்தில் சொல்றதை பார்க்க. அடுத்த வசனம் பாருங்க, சொல்றார், நான் அவர்களுக்கு அவர்கள் உடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டீர். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்து நீர் தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கெட்டுப்போன அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போக. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க இங்க ஆண்டவர் ரொம்ப அற்புதம். காத்து கொண்டு வரேன், அவர்களை காக்கிறேன், என் நாமத்து நிமித்தமாக காக்கிறேன், அவர்களை ஒருபோதும் எந்த விதத்திலும் எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்காதபடி. அதுதான் இந்த உறவு. இந்த தேவன் நமக்கு காட்டுற சொந்தம். தேவன் நம்மளை சொந்தமாக பார்க்குறாரு, நம்ம அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம். 24ஆம் வசனம் பாருங்க, அங்கே இன்னொரு காரியமும் சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க. சொந்தம் பாராட்டுற சொல்றாரு பாருங்க. எங்கேயும் நம்மளை விட்டுட்டு போக விரும்பல, எங்கேயும் விட்டு கொடுக்க விரும்பல. நம்ம எங்க இருக்கிறோமோ, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீர் எனக்கு கொடுத்தவர்களும் இருக்கணும், அவர்களை நான் காப்பாற்றணும், அப்படி நாமத்து நிமித்தம் நீ பாதுகாத்துக்கொள்ளணும். நான் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் பாருங்க, நீர் எனக்கு தந்த இவர்களை. அந்த வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இயேசுநாதர் எப்படியெல்லாம் நம்மளை சொந்தம் பாராட்டுறாரு என்பதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போது, நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நம்மளை யார் சொந்தம் பாராட்டுறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் கிறிஸ்து நமக்கு காட்டுகிற அவருடைய சொந்தம், அவருடைய தொடர்பு, அவருடைய நடத்துதல் இருக்கு பாருங்க.
எல்லா காரியத்திலும் நம்மளை திடகாத்திரமாக எழும்பி நிற்க வைக்க பலனுள்ளதாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல பாருங்கள், இயேசுநாதர் எப்படி நம்ம அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்க, நான் அவருக்கு சொந்தமானவனாக தான் இருக்கிறேன், எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்துட்டு நம்மக்கிட்ட அவர் எப்படிப்பட்ட விதத்தில் சொந்தம் உள்ளவராக இருக்கிறார், அந்த சொந்தத்து நிமித்தமாக நம்ம என்ன ரிஃப்ளெக்ஷன் அவர் காட்டவும் முடியும், நம்ம எந்த விதத்தில் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணி வாழணும். இப்படி வாழ்கிறதுனால ஒன்று நடக்குது, என் கிட்ட சொந்தம் பாராட்டுறவர் என் மூலமாக அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் மாறுகிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியங்கள். தேவன் நம்மளோட வைத்திருக்கிற சொந்தத்தை, அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அவருக்கு நம்ம பிலாங்கிங், அவர் நம்மோட கூடிய இருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை உணர்வதுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தைகள். 14ஆம் வசனம் பாருங்க, நானே நல்ல மெய்ப்பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நல்லா கவனிச்சு சொல்ல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் சொல்றாரு. அங்க என்ன பாருங்க, எங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சிங்க் இருக்கு, அது போல ஒரு அற்புதமான இணைப்பை தான் கர்த்தர் நமக்குள்ள உண்டு பண்ண தேவன் விரும்புறார். இந்த சொந்தம் எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு சொந்தம் இருக்கோ, ஒரு தொடர்பு இருக்கோ, அதே தொடர்பு தான் நமக்கு இருக்கு. அதனால தான் நம்மளை கர்த்தர் ரொம்ப விளையாடப்பட்டவர்களாய் பார்க்கிறார். எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா கர்த்தர் நிச்சயமாக இறங்கி வந்து அதில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ உரிமை பாராட்டுறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன். இதெல்லாம் யோசிக்கணும். இயேசுநாதர் இப்படி நம்மளை சொந்தம் பாராட்டுறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுநாதர் இவ்வளோ வைராக்கியமாக யார் மேலே சொந்தம் பாராட்டுறாரு? என் மேலே. கையை உயர்த்தி சொல்லுங்க, இவ்வளோ வைராக்கியமாக இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? என் மேலே சொந்தம் பாராட்டுறோம். அடுத்த வசனம் பாருங்க, சொல்லியிருக்கு, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுத்தேன். என்ன சொல்றாரு? என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். அந்த பாருங்க, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? நான் சொந்தம் பாராட்டுறது மாத்திரம் இல்ல, நான் யாருக்கு சொந்தம் பாராட்டுறனோ அவர்களும் அந்த சொந்தத்தை அறிந்து வாழ்கிற ஒரு மனுஷனாய், ஒரு நபராய் இருக்க முடியும்ன்றதை காட்டுறாரு பாருங்க. ரொம்ப விளையாடப்பெற்ற ஒன்று. கர்த்தர் நம்ம மேல சொந்தம் பாராட்டுறதும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த உரிமை சொல்றாரு, அதை அவர்களும் அறியக்கூடிய விதத்தில் நான் காட்டுறேன்றாரு. இந்த கெட்ட குமாரன் தான் ஞாபகம் பாருங்க. இந்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறான்? சொல்றான், அவன் என்ன சொல்றான்? நான் பிள்ளைன்னு அறியப்படுறதுக்கு இனி நான் தகுதி அல்ல, நான் ஒரு சாதாரண வேலைக்காரனா என் தகப்பன் வீட்டில் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சொல்ற டைலாக்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பிரச்சனை நடுவே அவன் திரும்பி வரும்போது அவன் உணர்ந்து சொல்றதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் டைலாக் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். ஏன்னா இந்த சென்டிமெண்ட்டான டயலாகை கேட்டு பிதா மாறிட்டாரா? நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம ரொம்ப உணர்ச்சிப்பட்டு சில காரியங்கள்லாம் எமோஷ்னலாக நிறைய பேசுவோம் பாருங்க. அது மாதிரி இந்த கெட்ட குமாரன் உண்மையாக உணர்ந்திருப்பான். உணர்ந்து அந்த எமோஷ்னலோடு கூட கலந்து சொல்கிறான், இனிமேல் நான் புள்ளன்றதுக்கு லாய்க்கு இல்லை, வேலைக்காரன்னு சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. அப்படி ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை தொடர்றதுக்கு ஏதுவாக எதையோ உட்காந்து யோசிச்சிருப்பான் போல. என்ன சொன்னால் மனசு மாறும், எதையாவது ஒரு கொஞ்சம் நல்ல சென்டிமெண்ட்டாக சொன்னாதான். தகப்பங்கிட்டேருந்து எல்லாத்தையும் உருவிட்டு வேற போயிட்டேன், இப்போ திருப்பி வரும்போது எதாவது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக சொன்னாதான், அவர் ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னாதான் அவர் நம்ம பக்கம் திரும்புவார். நீங்கள் கவனித்து பாருங்கள், பிதா அதை பொறுப்படுத்தவே இல்லை. பிதா என்ன பண்ணார்? நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பிதா சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ அடிமை இல்லை, நீ ஒரு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு வேலைக்காரன் கிடையாது, நீ எப்போவுமே எனக்கு சொந்தமான பிள்ளையாக இருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரிடத்துல நம்ம எப்போ வந்தாலும், எவ்வளோ தூரத்திலிருந்து திருப்பியும் வந்தாலும் அவர் நம்மளை சொந்த பிள்ளையாக தான் பார்க்குறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்னவா தான் பார்க்குறாரு? சொந்த பிள்ளையாக தான் ட்ரீட் பண்ணுறாரு.
நிறைய நேரம் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நமக்கு இது தெரிய மாட்டுது. ஆண்டவரே உம்முடைய அடிமை வந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பார்ப்பார், எப்போ நீ அடிமையான? ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய கிறிஸ்தவனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே இதோ ஆண்டவரே உம்முடைய அடிமை வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ எப்போ அடிமையான எனக்கு? நான் எப்போ உனக்கு கொடுமைப்படுத்துகிற பார்வனா மாறினேன்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பார்வோனா இருந்து ஆண்டவர் நம்ம என்ன பார்வோன் தேசத்தில் எகிப்து தேசத்தில் பார்வோனு கீழே அடிமையா கூலிக்கு மாரடிக்கிற ஒரு வேலைக்காரனா இருந்து ஆண்டவரே உம்முடைய அடிமை வந்திருக்கிறேன்னு சொன்னா அது வேணா பொருந்தும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பரலோக தாப்பேன். நான் ஒவ்வொரு நல்லதை பார்த்து செய்ய விரும்புகிற ஒரு அன்புள்ள தேவனாக இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ எப்போ என்னிடத்துல திரும்பி வந்தாலும் உன்னை இன்னும் சொந்தம் பாராட்டுகிற தேவனாக தான் நான் இருக்கிறேன். கையை வாழ்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்மோட அந்த சொந்தத்தை தான் பாராட்டுறார். சொல்கிறாரு, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களும் அறிந்திருக்கிறார்கள்ன்றாரு. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். சொல்றார், நான் அவர்கள் அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள். ஆகவே எப்போ திரும்பி வந்தாலும் கவனிச்சு பாருங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க சில காரியங்களில் கொஞ்சம் லேக் ஆவாங்க, சில காரியங்களில் பின்தங்கி இருப்பாங்க, சில காரியத்தில் மேலே வர முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற சில பிள்ளைங்க இருப்பாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுற பிள்ளைங்களை பார்க்கும்போது பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? அவர்களை எப்படியாவது கொஞ்சம் தூக்கி விடவும், அவங்கள கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்து முன்னேறி செல்வதற்கான அந்த ஊக்குவிக்கிற வேலையை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு தகப்பன்னா அப்படி தான் செய்வாங்க. எனக்கு ஞாபகம், நான் நிறைய என்னுடைய சின்ன வயசில் சில காரியங்கள்லாம் நான் ஸ்ட்ரகிள் பட்ட போது என்னுடைய தகப்பனும் தாயும் அவங்க எடுத்த பிரயாசத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று காரியங்கள் நடத்துவதுக்கு அவர்கள் மூலமாக கர்த்தர் எடுத்த பிரயாசத்தை நினச்சிப்பாங்க. எங்கள் அம்மாவை நான் அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நின்று நான் பாடும் போதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா நான் பாடவே விரும்பாத ஆள் என்னை வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்குன்னு ஒரு சஃபாரி தைச்சி வச்சு, சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு சஃபாரி தைச்சி, அந்த சஃபாரியை நீ போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த சஃபாரியை போட வச்சு, அதுக்கு முன்னாடி அங்கங்கே காஸ்பல் மீட்டிங் நடக்கும், அங்கங்கே சுவிசேஷ கூட்டம் நடக்கும். அப்போது அந்த நாட்களில் மண்டபத்தில் தான் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, என்னை பாட வைக்கிறதுக்காக என் கூட உட்கார வச்சுக்கிட்டு, எனக்கு பாட மாட்டேன்னு சொன்னாக்குறோம், நான் பாடலைனாக்குறோம் பரவாயில்ல, அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, என் காது கேட்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாடு பாடு பாடு. நான் பாடம் பிடிவாதம் பிடிக்கும், பயங்கர பிடிவாதங்காரன். நான் பிடிவாதம் பிடிச்சிட்டு பாட மாட்டேன் அப்படி தான் இருப்பேன். நீ பாடலைன்னா நான் பாடுறேன், நீ கேளு அப்படின்வாங்க. இப்படி பண்ணி முயற்சி எடுத்து முரண்டு பண்ணும்போது, சில காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னும்போது, அவங்க அதுக்கான பிரயாசத்தை எடுத்து, நம்ம எவ்வளோ முரண்டு பண்ணாலும் பெற்றோர் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு அவர்கள் பிரயாசப்படும் போது அந்த பிள்ளை கண்டிப்பாக நல்லா வரும். எத்தனை பெற்றோர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு அதுதான் ஒரு உலக தாப்பனாவே நம்ம அதை செய்வோம்னா, உலக பெற்றோராகவே நம்ம அதை செய்வோம்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மோட சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டுகிற இந்த இயேசுநாதர் எவ்வளோ அதிகமாக நமக்காக செய்வார் என்பதை யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எங்கே பின்தங்கி இருந்தாலும் அதிலே இருக்க விட மாட்டார். உங்களை அதில் பலப்படுத்தி, உங்களை தூக்க, உங்களை விடுவிக்க, உங்களை முன்னேறி செல்ல வைப்பதற்கான வேலையை செய்ய தான் சொல்கிறாரு. நீ எனக்கு சொந்தமானவனாய் இருக்கிற, நான் உனக்கு சொந்தமானவனாய் இருக்கிறேன், நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, சொல்றாரு 27ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்ற பாரு. என் ஆடுகள் என்ன பண்ணுகிறது? என் சத்தத்துக்கு. எந்த தேவன் என்னோட சொந்தம் பாராட்டுகிறாரோ அந்த தேவனுடைய சத்தம் கண்டிப்பா எனக்கு கேட்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சத்தம் இன்னைக்கு ஒருவேளை ஆடுபிளா இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுறது எப்படி பேசுறாருன்னா, ஒன்றை வச்சு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு நாளும் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த சத்திய வேதத்தை மீறி கர்த்தர் எதுவுமே நம்மகிட்ட பேசவே மாட்டார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க.
எதை பேசினாலும் இந்த சத்திய வசனத்தை தான் எடுத்து சத்தம் கொடுப்பார் ஒழிய இந்த சத்திய வசனத்தை விட்டு வேற எதையுமே பேச மாட்டார். ஏன்னா தான் ஆடுகளுக்கு எது கேட்கணும்னா இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அவர்கள் அதுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி ஒரு பிள்ளைக்கு அப்பா அம்மாவுடைய குரல் கரெக்டாக தெரியுமோ, அதே போல் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுடைய குரல் கரெக்டாக தெரியுமோ, அவங்க நடைய வச்சே சொல்லிடுவாங்க யார் வரா, என்ன அப்பா வராரு, அம்மா வராங்க, பிள்ளைங்க வராங்க அப்படின்றத அவங்க போடுற சில சவுண்டு சில காரியங்களை வச்சே நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அது வேற சவுண்டாக இருந்தால் பிள்ளைங்களும் உஷாராயிடுறாங்க, பெற்றோரும் உஷாராகிறோம். அதான் இங்கே சொல்கிறார், என் ஆடுகளாய் நீங்கள் இருக்கும்போது என் சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருக்கு நம்ம சொந்தங்களாய் இருக்கிறதுனால நமக்கு என்ன கேட்கும்? கர்த்தருடைய சத்தம் ரொம்ப தெளிவாக கேட்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கேட்கும்? கர்த்தருடைய சத்தம் எப்படி கேட்கும்? தெளிவாக கேட்கும்ன்றார். அது மாத்திரம் இல்லை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்கிற பாருங்க 28ஆம் வசனம் சொல்கிறாரு, கேட்கறது மாத்திரம் இல்லை, 28ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்க சொல்றாரு பாருங்க. என்கிட்ட கொடுத்ததையும் பிடுங்க முடியாது, பிதாவுடைய கையிலிருந்தும் பிடுங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொந்தத்தை கர்த்தர் நமக்குள்ள பாராட்டுறார். பாராட்டுறது நிமித்தமாக தான் சொல்றாரு, நான் அவர்களில் மகிமைப்பட்டு இருக்கிறேன். நம்மில் ஆண்டவர் மகிமைப்படுவதுக்கு நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அற்புதமான அந்த சொந்தம், அந்த உரிமை பாராட்டுற நிலைமையை நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். இதை ருசிக்காத யூத ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. இதெல்லாம் தெரியல. ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என்ன, நான் அவர்களை அறிந்திருக்கிறது போல அவர்கள் என்னை அறிந்திருப்பார்கள், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் கையில் இருந்த ஒருத்தரையும் பறித்து கொள்ள முடியாது. என்னை அறிந்திருக்கிற, நான் சொந்தம் பாராட்டுகிற என் பிள்ளைய, என் கையில் இருக்கிற என்னுடைய சொந்தமாக இருக்கிற என்னுடைய மகளை யாருமே என்னிடத்தில் பறித்து கொள்ள முடியாதுன்னு இதெல்லாம் புரிந்து கொள்கிற ஜனங்க பாக்கியவான்கள். இதை புரிந்து கொள்ளாத கூட்டம் இருக்கு பாருங்க. 31ஆம் வசனம் பாருங்க. இதை புரிந்து கொள்ள அங்க என்ன பண்றாங்க? அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார். இவனுக்கு என்ன தெரியல, இவர் ஒரு நம்மளோட சொந்தம் பாராட்ட வந்திருக்கிறாரு, நம்மளை சிதறடிக்கப்படாதபடிக்கு அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகளா நம்மளை வைக்க விரும்புறாரு, அவர் கையிலிருந்து யாரும் நம்மளை பறிக்க முடியாதபடிக்கு நம்மளை பாதுகாக்க விரும்புறாரு. நான் யோவான் 17ஆம் அதிகாரம் நிறைய வசனம் காட்டினேன் பாருங்க. நீர் எனக்கு தந்த இவர்களை நான் எப்படி சொந்தம் பாராட்டி பாதுகாக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கவனிச்சவன் சொல்ல, நான் நல்ல மெய்ப்பன், நான் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், என்ன அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் சொல்றாரு, என் சத்தத்தை அவங்க கேட்பாங்க, அவர்கள் என்னுடைய கையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்தவங்க கல் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அறிந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறவங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நம்மலாம் கல் எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கல் எடுக்கிறான் பல விதங்களில். கல்லுன்னா லிட்ரல் கல் இல்லை, வேற மாதிரி இருக்கிறோம் பல காரியங்களில், பல எதிர்ப்புகள். ஏன்னா எப்படி சொல்லலாம்னா, உணர்வில்லாமல் குருடாக்கப்பட்டு இந்த தேவன் எல்லாரையும் தான் கையுக்குள்ள வைத்து பாதுகாத்து அவர்களுக்கான நன்மையை செய்ய விரும்புகிறாரு. இந்த கடவுளை உதறி தள்ளி விட்டு இருதயத்தை கடினமாக்கி, ஏன்னா வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது, அவர்கள் தேவன் என்று அவரை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா இருளடைந்த இருதயமா, அவனுடைய சிந்தனைகள் வீணான சிந்தனைகளாய் மாறிச்சே. இந்த யூத ஜனங்களை தான் செய்யறாங்க. இருளாயிடுச்சு, இருதயம் இருளாய் போயிருக்கு, சிந்தனைகள் வீணாயிருச்சு, கல்லெடுத்து அடிக்கிறான். இவரை காப்பாற்றி நம்மளோட சொந்தம் பாராட்ட வந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்தத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் கல் எடுக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மெல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? கொஞ்சம் நேரம் கையை உயர்த்தி, ஆண்டவரே
என்ன நீர் உம்முடைய சொந்தமா வச்சு உரிமை பாராட்டுறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? நம்ம இங்க வந்து ஆராதிக்கிறோம், நமக்கு தெரியுது என்ன ஒருவனும் அவருடைய கையில் இருந்து பறிக்க முடியாது. எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்றீங்க? என்ன ஒருவனும் சொல்லுங்க, வாயை திறந்து. எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவர் கையிலிருந்து என்ன ஒருத்தரும் அசைக்கவே முடியாது. கையை வாய்த்தி சொல்லுங்க, அவர் கையிலிருந்து என்ன யாருமே அசைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு முன்னாடி வந்து அவர் நின்றுறார், எனக்கு பின்னாடி வந்தா என்னை சுத்தி நிற்கிறார். அவருடைய கையுக்குள்ள சொல்றாரு பாருங்க, ஒருவனும் உன்னை என் கையிலிருந்தும் பறிக்க முடியாது, என் பிதாவின் கையிலிருந்தும் பறிக்க முடியாது. நாங்க அப்படி உங்க மேல நம்ம மேல கர்த்தர் சொந்தம் பாராட்டுகிறார். நீங்க அதெல்லாம் உணரணும் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு கர்த்தர் இருக்கிறாரா, என்ன பண்றார்? இல்லை இல்லை, நான் இன்னும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன். ஒருத்தரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த பிசாசுக்கோ எந்த சூழ்நிலைக்கோ எந்த பிரச்சனைக்கோ அவருடைய கையிலிருந்து என்ன பறிக்கிறதுக்கு என்ன இல்லை, அதிகாரமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட சொந்தம் பாராட்டுகிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய நிலையும் உங்களுடைய ஸ்லாக்கியமும் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் நோ யுவர் பொசிஷன் அண்ட் யுவர் ப்ரிவிலேஜ். இந்த பொசிஷனையும் ப்ரிவிலேஜையும் தெரிலனா எனக்கு அவரோட ஒரு சொந்தம் இருக்குன்றத உரிமை பாராட்டவே முடியாது. வாயை திறந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டேன், அந்த உறவை என் வாழ்க்கையில் முக்கியப்படுத்த மாட்டேன். பாருங்கள், ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு உங்களை காண்பிக்க கொண்டு போக விரும்புகிறாங்க. பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லி, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? அங்கே சொல்கிறாரு பாருங்க, இந்த பொசிஷனை உணர்ந்துட்டோன்னா, நான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும், நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன், ஒருவனும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமா? 6, 7ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிட தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில், நல்லா கவனிங்க, உங்க இருதயத்தில் ஒரு ஆவியை ஊட்டி இருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறாரு. என்ன ஆவி அனுப்பி இருக்கிறார்னா, குமாரன் உங்களை எப்படி சொந்தம் பாராட்டுறாரு பாருங்க. குமாரன் உங்களை எப்படி சொந்தம் பாரா, உங்களை காப்பாற்ற, உங்க பக்கம் நிற்க, உங்களை அவர் கைக்குள்ள வைத்து கொள்ள. இந்த குமாரனுடைய ஆவி அங்க சொல்லியிருக்கு பாருங்க. அங்க சொல்றாரு, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆகையினால் இனி நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறீர்கள். நீ புத்திரரானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுகந்தரராயும். நல்லா கவனிங்க, அடிமை கிடையாதுண்ணா, இனிமே அடிமை கிடையாதுண்ணா. எதுவும் என்ன அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எதுவும் என்ன அவருக்கு நான் சொந்தமாக இருப்பேனா? ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஒன்று கேளுங்க, ஆண்டவரே இந்த பழக்கத்தை விட முடியல, இதுலேருந்து நான் வெளியே வர முடியலன்னு கேட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், எனக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு ஆண்டவர் அதில் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், எந்தெந்த தீமையெல்லாம் விட முடியலையோ, எந்தெந்த காரியத்திலாம் நான் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறேனோ, ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவரால் விடுவிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. அற்புதமான விதத்தில் விடுவிப்பார். சில நேரம் பிசாசு பாருங்க, இந்த உறவு நம்மளை சொந்தம் பாராட்டுறாரு பார்த்தீங்களா இயேசுநாதர், இதை நம்ம மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள குருடாக்கி விட்டுருவான். குருடாக்கி விட்டுட்டானா நமக்கு என்ன தெரியாதுன்னா, நம்மனால விட முடியாத நிறைய பிரச்சனைகள், நம்ம பழக்கங்கள் இருக்கு. அந்த பழக்கத்தை விட முடியாம எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது, இதுக்கு என்ன தீர்வு, இது எப்படி நடக்கும், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பட போறேன், மற்றவங்கள்ட்ட சொன்னா அதை தப்பா எடுப்பாங்களே, யார்ட்டையுமே சொல்ல முடியலையே, இதுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள தம்முடைய குமாரனுடைய ஆவி. என்ன குமாரன் ஆவி? உங்களை சொந்தம் பாராட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் உங்களை அவருடைய கைக்குள்ள வச்சுக்கிறாரு பாருங்க. என்னென்ன விட முடியாத கெட்ட பழக்கம் உள்ளுக்குள்ள இருக்கோ, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குமாரனுடைய ஆவி, நான் சொல்றேன், விடுவிக்க முடியாத, விட முடியாத எந்த பழக்கமானாலும் அதை விட வைக்க வல்லமை உள்ள தேவன் உங்க கூட இருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எதெல்லாம் விட முடியாம ஸ்ட்ரகிள் பண்றேனோ அதெல்லாம் விடுவிக்கிற எனக்கு ஒரு தேவன் இருக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதுல இருந்து என்னை விடுவிக்கிற ஒரு வல்லமையான தேவன் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க.
அவர் சொல்றாரு, உன்னை நான் விடுவிக்கிறதுனால நீ என்னவா இல்லைனா, நீ அடிமையா இல்லை, நீ எனக்கு சுதந்திரனாய் புத்திரனாய் இருக்கிற. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இதுதான் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இதே வார்த்தைகளை தான் அங்கே பவுல் சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 8:15 வாசிப்போமா? அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியையே பெற்றீர்கள். 17ஆம் வசனம் பாருங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டு அப்படி ஆகும். நல்லா என்ன சொல்றாரு பாருங்க. குமாரன் ஆகும்படி, புத்திரன் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்து, அப்பா பிதாவே விட முடியாது, எதெல்லாம் விட முடியல, எதெல்லாம் நான் வெளியே வர முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அவரோடு இருக்கிற அந்த சொந்தம், அவர் உங்க மேல காட்டுற அந்த சொந்தம் இருக்கு பாருங்க. சொல்றார், நான் இவர்களில் மகிமைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அது என்ன காட்டுது? நம்மளோட கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சொந்தம், அது எவ்வளவு விலையேறப்பட்ட. ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்ட ஒரு சொந்தத்துக்குள்ள நீ இருந்து, நான் இருந்து, கர்த்தர் சொல்றார், நீ விட முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். விடுவிக்கிறதுனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தாரையும் பரிசுத்த ஜாதியாரையும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும். நல்லா என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, உன்னை ராஜரீக கூட்டத்தில் வைக்கிறக்கூடிய ஆளா வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். வாயத்தான் சொல்லுங்க, என்ன கூட்டம்? ராஜரீக. நல்ல கையை வாய்ச்சி சொல்லுங்க, நம்மளை எந்த கூட்டத்தில் வச்சிருக்கிறாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் வச்சிருக்கிறாரு. சொந்தமாக்கி இப்ப நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் வச்சிருக்கிறார். அதுனா என்ன அர்த்தம்? நீங்க ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கவும், ஆண்டவரை ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வைப்பதுக்கான விதத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்படி ஒரு சொந்தம் எனக்கு இருக்கு ஆண்டவரோடனா, நான் உரிமையோட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரத்தில் கொண்டு போகலாம். அதுதான் என்னுடைய பொசிஷன், அதுதான் என்னுடைய பிரிவிலேஜ். தேவனுக்கு நம்ம சொந்தமா இருக்கும்போது, தேவன் நம்மளை இப்படி சொந்தமானவர்களா உரிமை பாராட்டும் போது எவ்வளவு அற்புதமான உறவுகளை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்க. சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிற. அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது ஒரு கஷ்டம்னு வைங்க, ஏன்னா யாருக்காவது ஒரு கஷ்டம், ஒரு ஜுரத்தில் இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா போய் நீங்கள் சொல்லணும், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுநாதர் உங்களை சுகமாக்குவார். இதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த உரிமை நமக்கு இருக்கு. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா. நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தாவே ஸ்தோத்திரம், கரெக்டா என்ன எதிர்த்தனாலும் நீ கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, கரெக்டு தான் நீ பண்றது, எனக்கு முன்னாடி வாழாட்ட முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அதல்ல, அது இல்லை. நம்ம பக்கத்தில் ஒருத்தர்களை தேவையோடு வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் வச்சுருக்க. அவர்களுக்காக ஜெபிக்கணும். சிலர் கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, பிரச்சனையில் இருக்கிறாங்களா, போய் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல இயேசு இருக்கிறார், உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க? ஏன்னா என் தேவன் நான் ஜெபம் பண்ணா கேட்குறவராய் இருக்கிறார். ஏன்னா என்ன அவருடைய சொந்தமாக வச்சிருக்கிறாருங்க. இந்த உரிமை நமக்கு வரணும். சிலதான் ஜெபம் பண்ணுவாங்க, தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணியே கேட்க மாட்டுறாரு, எதுக்கு நாம் போய் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வேற சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒருவேளை ஜெபம் கேட்காம
சுகம் போடுறதுக்கு முன்னே பொட்டுன்னு போயிடுச்சுன்னா இந்த சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு சொல்லணும், இல்லை கர்த்தர் என்ன இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன அவருடைய குமாரனாக குமாரத்தியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இப்ப என்ன ராஜரீக ஆசாரிய கூட்டமா வச்சிருக்கிறாரே. எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லானத்தை, ஒரு பிரிவிலேஜ கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறான்றதை யோசிங்க. கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உண்டாக்கின பொசிஷன். இந்த பொசிஷன்லாம் நீங்க தேடி வந்ததில்லை, இந்த பிரிவிலேஜ்லாம் நீங்க விரும்பி வந்த ஒன்றல்ல. இது இயேசு உங்களுக்கு கொடுத்த ஒரு பொசிஷன், இந்த இயேசு உங்களுக்கு கொடுத்த பிரிவிலேஜ். ஏன் கொடுக்கிறாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, பிதாவே நீர் இவர்களை எனக்கு தந்திருக்கிறீர். நம்மளெல்லாம் பிதா அவர் குமாரனிடத்துல கொடுத்திருக்கிறாராம். அந்த பூலோகத்துல வந்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இன்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், இவர்கள்லாம் பிதாவே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளப்பா, இவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறாங்க. இவங்க எந்த விஷயத்துக்கும் தயங்க வேண்டியதில்லை, எந்த விஷயத்தையும் நீங்க பின்னாடி நிற்க வேண்டியதில்லை. உரிமையா தகப்பங்கிட்ட வந்து கேட்கலாம், ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த அற்புதத்தை செய்யுங்க, என் தெருவில் இந்த அற்புதத்தை செய்யுங்க. நான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயமா கேட்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நான் அவருக்கு சொந்தமானவனா இருக்கிறேன், அவர் என்ன சொந்தமானவனா உரிமை பாராட்டுறாரு. நல்லா கவனிங்க, நான் அவரை சொந்தம்னு சொல்றதை காட்டிலும் அவர் என்ன சொந்தம்னு சொல்றது தான் ரொம்ப பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பெரிய பணக்காரன்னு வச்சிங்க. நம்ம ஊரில் பணக்கார் யார்? முகேஷ்னு வச்சுப்போம். மிஸ்டர் முகேஷ், மரியாதை தான் சொல்லணும்ல. மிஸ்டர் முகேஷ் அம்பானின்னு வச்சுங்க. அவர் உங்கள் சொந்தக்காரனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல இங்கே வரமாட்டீங்க. அது முதல்ல இங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை இருந்தான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் என் சொந்தக்காரர் தெரியுமா அப்படின்வீங்க. நீங்கள் சொல்கிறது பெருசா? உண்மையாலே முகேஷ் அம்பானி உங்கள் சொந்தக்காராக இருந்து அவர் வந்து இவர் என்னுடைய நெருங்கிய சொந்தங்க அப்படின்னு சொல்கிறது வெயிட்டா? எது வெயிட்டேஜ்னு நினைக்கிறீங்க? அவரை விட்டுருங்க, அவர் ஒரு காலம் சொல்ல மாட்டார். ஆனால் ஏசப்பா சொல்லுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா கண்டிப்பா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த பிள்ளைகள் பேரை சொல்லி சொல்லுவார். நான் நம்புகிறேன், ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய வலது பாஷத்தில் உட்காந்து என் பேரை பிதா கிட்ட சொல்லுவார். பிதாவே என் குமாரன் ஜெக்கோனியாவை பார்த்தீங்களா எப்படி ஊழியம் செய்கிறாரு அப்படி சொல்லுவார். நிச்சயமாக சொல்லுவாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் பேரை சொல்லுவாரா? தெரில. என் பேரை சொல்லுவாரா? என் பேர்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குமானே? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய ஆளு என்ன, அவர் திடீர்னு உங்க பேரை கூப்பிட்டாரு, என் பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பார்த்தீங்களா? நான் சொல்றேன், உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில் வரைந்து வைத்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய மதில் அவருக்கு முன்பாக எப்பொழுதுமே இருக்கான். உங்க பிக்சர் அப்படியே அவர் முன்பாக இருக்கு. உங்க பேரு, உங்க வரலாறு, உங்க ஜாதகம், உங்க ஹிஸ்டரி எல்லாமே அவர் கையில் இருக்குங்க. அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நீ எனக்கு சொந்தம். எத்தனை பேர் இதை ஒரு பெரிய வெயிட்டேஜா நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் பயங்கர சக்தியான ஒரு ஆசீர்வாதங்க, வல்லமையா பவர்ஃபுல் பிளஸிங் இது. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து வச்சிருக்காரு. இப்படி நான் உரிமை பாராட்டுறேன்னா அதோட சொல்றாரு பாருங்க, அத்தை சொல்றாரு பாருங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆக்குறாரு, பரிசுத்த ஜாதியாகவும் வச்சிருக்கிறாரா. சொந்தமாக்க என்ன பண்றாரு? பரிசுத்த ஜாதியான கூட்டமா வச்சிருக்காரு. என்ன பண்றாருன்னா அவருடைய சிந்தனையை நம்ம கொடுக்கிறார். பரிசுத்தம் எப்படி வரும்? சிந்தனைகள் மூலமா தான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும். If your thinking is not cleaned, you can never be holy. உங்க மனசுக்குள்ள போகிற எண்ணம் சுத்தமாகலன்னா பரிசுத்தமா வாழவே முடியாது. சொல்றாரு பரிசுத்த ஜாதியார்னா என்ன பண்றாரு? தேவன் உங்களை சொந்தமாக உரிமை பாராட்டுறவருடைய சிந்தனையை உங்களுக்குள்ள கொடுக்கிறார். கொடுக்க கொடுக்க எல்லா அசுத்தங்கள் போது நான் சுத்தமாகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா யோசிக்கிறேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம். கையை வச்சு சொல்ல, நம்ம எப்படி இருக்கிறோமா? ராஜரீக ஆசாரிய கூட்டமா வச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஜாதியாரா வச்சிருக்கிறாரு, தேவனுக்கு சொந்தமா. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி,
நம்மளை பார்த்து சொல்லுவார், இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது புறம்போக்கு இல்லை, இடம் 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 நிலம் நிலம். மொட்டையா சொல்லிட்டு அப்புறம் வேற மாதிரி ஆகிடாது. நம்ம ஊரில் கொஞ்சம் புறம்போக்கு இருந்தால் என்ன பண்ணுவானுங்க, இடம் இல்லை. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே நான் சொல்கிறது பட்டா லேண்டு புறம்போக்கு லேண்டு. இப்போ புரிஞ்சா? இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இல்லை ஏதோ நான் பாஸ்ட் யாரோ திட்டுறாரு போல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஃபென்சிங் அடித்து காம்பவுண்ட் எல்லாம் போட்டு கேட்டு போட்டு அந்த கேட்டில் போட்டிருப்பாங்க, திஸ் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இஃப் யூ கம் இன்சைடு, அப்புறம் நம்ம பாஷை சொல்லணும், உள்ளே வந்தால் மிதிப்பட்டே செத்துருவேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுக்கு சொந்தமானவனா கர்த்தர் சொல்கிறார், நீ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிப்பா, என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற, உன்னை தொட ஒருத்தருக்குமே அதிகாரம் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன தொட ஒருத்தருக்குமே. பிசாசு வருவான், பட்டா லேண்டா புறம்போக்கு லேண்டா அப்படியே பார்க்க வருவான். நம்மெல்லாம் பார்த்தா தெரியும், ஓ இது பக்கா பட்டா லேண்டுப்பா. என்ன உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா பட்டா லேண்டு மாதிரி தாங்கதா? ஏன்னா அவருக்கு சொந்தமாக. கையை வச்சு, நான் யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். அவர் சொல்கிறார், அதை நான் சொல்கிறத காட்டிலும் அவர் பிதாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், எனக்கு சொந்தமான இவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், இவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதை நமக்குள்ள ஆண்டவர் மகிமையாக தம்மை வெளிப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய விரும்புகிறார். பாருங்க, இதே காரியத்தை, இதே பொசிஷனையும் ப்ரிவிலேஜையும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, புது உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது எப்படி செய்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஆசீர்வாதமான விதத்தில் நம்முடைய பொசிஷனையும் ப்ரிவிலேஜையும் கர்த்தர் நமக்கு ஸ்ட்ராங் ஆக்கி வைக்கிறாருன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 8:10 வாசிப்போமா? அந்த நாட்களில் பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணின உடன்படிக்கை ஆவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள். அந்த பின்புறம் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள், எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். இப்ப சொல்ற சொந்தம் வந்த உடனே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? அந்நியனா இருந்தேன், பரதேசியா இருந்தேன், தேவனை சேராதவனா இருந்தேன், உடன்படிக்கைக்கு பங்கில்லாதவனா இருந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த காணியாட்சிக்குள்ள நான் இல்லாதவனா இருந்தேன், நம்பிக்கை இல்லாதவனா இருந்தேன், தேவன் இல்லாதவனா இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளை ஆக்கிட்ட பிறகு இப்ப சொல்றாரு, இல்ல இல்ல அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி பொசிஷனையும் ப்ரிவிலேஜையும் நமக்கு ஸ்ட்ராங் ஆக்குறாரு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள போட்டு உரம் மாதிரி நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அப்படியே போட்டு திணிக்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும். இல்லை இல்லை, அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார், அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, அவர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார், அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறீர், நீர் என்ன உம்முடைய பிள்ளைன்னு நீர் என்ன பண்ணுகிறீர்? டிக்ளேர் பண்றீர் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர். நல்லா இதுல இந்த வசனத்துல கவனிச்சீங்கன்னா முதல் பகுதி பாருங்க, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும். அப்படின்னா பரிசுத்தம் செய்கிறவர்னா யாரு? தேவன் தான் செய்கிறார். கரெக்டா? இந்த வேலை யார் செய்ய முடியும்? நீங்க செஞ்சுப்பீங்களா? நீங்க எதாவது பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியாது. இது என்னதான் செய்கிறார் ஆண்டவர்? அங்க சொல்றாரு, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகி. அப்படின்னா பரிசுத்தம் படுத்துறவர் அவர், பரிசுத்தம் ஆக்கப்படுறவங்க யாரு? நீங்களும் நானும் தான் பரிசுத்தம் ஆக்கப்படுறோம்.
நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன், நீ என்ன வாக்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுற. பரிசுத்தமாக்கப்படுகிற நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை என்னையும் சகோதரர் என்று சொல்ல அவர் என்னப்படுவதில்லையா, வெட்கப்படுவதில்லை. கை வாய்த்து சொல்லுங்க, அவர் என்னப்படுவதில்லை. ஒரு சம்பவத்தை வாசித்தம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் 2 பேர் என்ன பண்ணாங்களாம், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக போனாங்களாம். கம்யூனிஸ்ட் நாட்டுனா நீங்கள் ரொம்ப இப்படிலாம் வந்து பிரபலமாலாம் கர்த்தரை ரொம்ப மறைமுகமாக ரகசியமாக சீக்ரெட்டாக தான் போய் வர்ஷிப் பண்ண முடியும் பாருங்கள். அப்போ வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது போகிறதுக்காக போனபோது 2 நண்பர்கள் போனாங்களாம். போகும்போது அவங்க 2 பேரையும் பிடிச்சி போலீஸ்காரன் கேட்டானா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டானா. இவங்களுக்கு ஒரே பயமாயிருச்சு, உண்மையை சொல்கிறதா என்ன சொல்கிறது. உடனே இவங்க யோசித்தாங்க, உண்மையை சொன்னால் நம்மளையும் பிடிச்சி போட்டுருவான், உண்மையை சொல்கிறதுனால நம்ம ஆராதிக்கிற மறைமுகமாக ஆராதிக்கிறாங்க பாருங்கள் ஒரு கூட்டம், அவங்களையும் நம்மளை வச்சே பிடிச்சி எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுருவான். திடீர்னு அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு யோசனை கொடுத்தாராம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல, பயப்படாமல் போய் நில்லு, சமயத்துக்கு ஏற்ற நேரத்தில் ஆவியான என்ன பண்ணுவார், வாயில் வார்த்தையை வைப்பாருன்னு சொன்னாங்க. அது மாதிரி இவங்க வாயில் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. என்ன திடீர்னு இவங்க சொன்னாங்களாம் கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு, சார் இல்லை, எங்களுடைய மூத்த சகோதரர் எங்களுடைய சொத்தை பங்கிட்டு எங்களுக்கு பங்கு கொடுக்கறதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கிறாருனால நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்களாம். புரியல உங்களுக்கு? இந்த வசனம் திருப்பியும் வாசிங்க புரியும். என்ன சொன்னார்? பரிசுத்தமாக்குறவர் யாரு? தேவனு. பரிசுத்தப்பட வேண்டியவங்க யாரு? நீங்களும் நான். இப்போ பரிசுத்தமாக்குறவர் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கிட்ட பிறகு நம்மளை அவர் என்னன்னு கூப்பிடுறாராம், சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படலை. இப்போ நம்ம சகோதரனா அவர் நமக்கு மூத்த சகோதரர் ஆயிட்டாரு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு அந்த இடத்துல ஆவியான கொடுத்த வெளிச்சம் பாருங்க. சொல்றாங்க, எங்க போறீங்கன்னா, எங்க மூத்த சகோதரர் கூப்பிட்டுருக்கிறாரு, எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆளுங்க ஒண்ணுமே கேட்கலையா, சரி போ அப்படின்ட்டாங்களாம். நான் சொல்றேன், எந்தெந்த இடத்துல நம்மளை தப்பு வைக்க என்னென்ன வார்த்தைகளை வாயில வைக்கணுமோ அந்த சரியான வார்த்தையை ஆவியானவர் நம்ம மூலமா வைப்பார். கையை சொல்லுங்க, கரெக்டான வார்த்தையை. உண்மையால ஒரு மூத்த சகோதரன் தான் வீட்டில் இருக்கிற மற்ற என்ன கூட பிறந்தவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் கூட, அது கூட சரியாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நமக்கு தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி மூத்த குமாரனாக இருக்கிறார் பாருங்க, அவர் கொடுக்கிற பங்கை வாங்கவே முடியாது. அள்ளி அள்ளி அமுக்கி அமுக்கி கொழுக்கி கொழுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறவர். கையை மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? ஏராளமாய் கொடுக்கிறவர். எவ்வளோ கரெக்டாக அடித்தாங்க பாருங்க வாயில். அவங்க வாயில் போலீஸ்காரண்டியும் போய் சொல்லலை. ஏன்னா இந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து சொல்கிறாங்க, நம்மளை கர்த்தர் சகோதரன் சொல்ல அவர் என்ன பண்ணுறது இல்லையா, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், உங்களை கர்த்தர் தம்முடைய புள்ளன்னு சொல்ல, தம்முடைய சகோதரன் சொல்ல, என்ன உங்களை தம்பின்னு சொல்லுவாரா, உங்களை அண்ணன் சொல்லுவாரா, உங்களை என்ன சொல்லுவாரோ, உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கின பிறகு உங்களை தம்முடைய புள்ளன்னு சொல்ல அவர் வெட்கப்படுவதே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் அவருடைய புள்ளன்னு சொல்றதுக்கு என்ன படுவது இல்லையா, அவர் வெட்கப்படுறதுனா நம்மளும் நம்ப விடாது. ஏசப்பாவை பற்றி போய் சொல்கிறதுக்கு வெட்கப்படும். ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா கொஞ்சம் செக் பண்ணுங்க. வேலை ஸ்தலத்தில் யாராவது நம்மளை பார்த்து கேட்டால் கிறிஸ்தவன் சொல்ல முடியுதா? ஆமாயா நான் ஜெபம் பண்ணுறேன், ஆமாம் நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆமாம் நான் கர்த்தருடைய சபைக்கு போகிறேன், ஆமாம் நான் கர்த்தருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறேன், ஆமாம் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், நான் உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா என் இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்கிற தெய்வம், அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், அதை சொல்கிறேன். வேணும்னா ஏற்றுக்கோ, வேணும்னா விட்டுரு, அது உன் பாடு, சொல்கிறது ஏன் பாடு. நம்ம ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்கள் வாயை திறந்து, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நமக்கு எவ்வளோ அற்புதமாக சொல்ல, உன்னை என் சகோதரன் சொல்ல நான் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்படுவது. உன்னை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுவதில்லை. எங்கேயாவது வெட்கப்பட்டீங்கன்னா அந்த வசனம் ஞாபகம் வரணும். எங்கேயாவது நீங்க வெட்கப்படுறக்கூடிய ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தி காட்ட வெட்கப்படுவீங்கன்னா இந்த வசனம் ஞாபகம் வரணும். எபிரேயர் 2:11 ஞாபகம் வரணும். இல்லை இல்லை, அவர் என்ன சகோதரன் சொல்ல அவர் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதே இல்லை.
4 காரியம் பாருங்கள், வெறும் குறிப்பை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை போய் தியானிங்க. அதை வச்சு நீங்கள் தியானித்து ஜோம் பண்ணுங்க. இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இவ்வளோ சொந்தம் பாராட்டி நமக்கு பொசிஷனை காட்டி நம்முடைய ப்ரிவிலேஜை காட்டி இப்போ சொல்கிறாரு, இந்த 4 காரியங்கள், இந்த பொசிஷனையும் ப்ரிவிலேஜையும் இந்த நிலையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு உரிமை பாராட்டி நமக்கு சொந்தம், என்னுடைய சொந்தம்னு சொல்கிறாரு பாருங்க. சொந்தம்னு சொல்லிட்டு சொல்றாரு, இவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது காரணம் தெரியுமா? முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறதுனால இதை சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் கிரைஸ்ட், இதை அவரால் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களை குறித்து இப்படி உரிமை பாராட்ட முடியுமா? அது நமக்கு இப்போ வேண்டாம். அவர்களே நேசிக்கிறார். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த பொசிஷன், இந்த ப்ரிவிலேஜ் யாருக்கு கிடைக்கும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது? புதுசாயிருச்சு பாருங்க எல்லாம். இது முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சொல்றாரு, இவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, ஏன் என்னில் மகிமைப்படுறாருன்னா என்ன அவருக்குள்ள வச்சிருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. 2வது பாருங்க, சொல்றாரு ஏன் என்னில் அவர் மகிமைப்பட விரும்புறாரு. என்னில் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார்னா என் மூலமா அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புறாரு. எல்லாவற்றையும் என் மூலமா அவர் செய்கிறார். அந்த என் மூலமா செய்வதற்கான எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எல்லா பலனையும் அவர் கொடுக்கிறார். பவுல் சொல்றாரு பாருங்க, இப்போ என் மூலமா அவர் செய்கிறதுனால இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்து எல்லாவற்றையும் இப்போ யார் மூலமா செய்கிறாரு? என் மூலமா செய்கிறாரு. என் மூலமா செய்யறதுக்கு அவர் பலத்தை எனக்குள்ள கொடுக்குறாரு. அதான் சொந்தம் பாராட்டுற. சொந்தம் பாராட்டி அவர் உங்களை அவர் கைக்குள்ள வச்சு இன்னைக்கு உங்களுடைய நிலையும் உங்களுடைய ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. ஏன் உங்களை ராஜரீக ஆசாரியராக வச்சிருக்கிறாரு? ஏன் உங்களை பரிசுத்த ஜாதியாராக வச்சிருக்கிறாரு? ஏன் தேவனுக்கு சொந்தமானவர்களாக வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் சொல்ல, அவர் மூலமா நீங்க எல்லாவற்றையும் செய்ய சொல்லணும். ஆண்டவரே, நான் எது செஞ்சாலும் என் பலத்தினால் அல்லப்பா, நீர் கொடுக்கிற பலத்தினாலே செய்யணும். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எதை கொடுத்தாலும் என் பலத்தினால் அல்ல, உங்க பலத்தினால செய்யணும். தேவனுடைய பலத்தினால செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், செய்ய முடியாத இடத்துல கூட கர்த்தர் நம்மளை செய்யக்கூடியவர்களாய் மாற்றுவார். பவுல் சொல்றார், ரோமர் 7ஆம் அதிகாரம் சொல்றாரு, நான் தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கடைசியில் தீமையை தான் செய்யக்கூடிய நிலைக்கு போய் நிற்கிறேன். இப்படி இருக்கிற நிபந்தமான மனிதனை விடுவிக்க யாரால கூடன்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இல்ல இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற என்ன கூட விடுவிக்க என் ஆண்டவரால தான் முடியும், கிறிஸ்துவால தான் முடியும்னு சொல்றாரு. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிச்சயமா கர்த்தர் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துறாரு. 3வது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு காட்டுறாரு. முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள, 2வது கிறிஸ்துவின் மூலமா, 3வது சொல்றாரு அவராலே எல்லாம். அப்படின்னா அவரே என்னுடைய சப்ஸ்டியூட்டா மாறுறாரு. ஏன் சப்ஸ்டியூட்டா எனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மையான விளைவுகளை அவர் செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க, நமக்காக பாவமாகிறாரு, நமக்காக சாபமாகி, கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே நம்மளை மீட்கும் பொருளாக, நம்மளை எல்லா சாபத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பொருளாக சப்ஸ்டியூட்டா மாற்றார். அவராலே அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய பொசிஷனை, நம்முடைய ப்ரிவிலேஜையும் ஸ்திரப்படுத்தி காட்டுறாரு. 4வது கர்த்தர் சொல்றாரு, எப்படி நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார் 4வது, அவர் உடனே கூட, இட் இஸ் வித் கிரைஸ்ட். எதனால நான் இப்படி ஆண்டவருடைய சொந்தத்தை உரிமை பாராட்டுறேன்? எந்த இடத்துல அவர் ஏன் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமா, அவராலே, அவருடனே கூட கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய ஐடென்டிட்டியை வச்சு, ஐடென்டிஃபிகேஷனை வச்சு எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு.
அதான் பவுல் சொல்றார், கலாத்தியர் 2:20 சொல்றாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்க. பிலிப்பியர்ல சொல்றார், கலாத்தில சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய ஐடென்டிட்டி அவருக்குள்ள இருக்கு, அவரோடு கூட நான் செய்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த 4 காரியம் ரொம்ப விசேஷமானது. கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமா, அவராலே, அவரோடு கூட செய்யக்கூடியவர்களாய் மாத்துறாரு. ஏன்னா அவர் என் மூலமாய் மகிமைப்பட விரும்பக்கூடிய வேலையை இப்படிதான் செய்யறாரு. இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமா, அவராலே, அவரோடு கூட நம்ம காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் சொல்ற. ரோமர் 5:17 சொல்லியிருக்கு, அவரோடு கூட நம்ம காரியங்களை செய்யும் போது அவர் மூலமாய் எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறாரா. எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரம் அவரோடு கூட நம்ம காரியங்களை செய்யும் போது சகலத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்படி இந்த 4 விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவின் அவரோடு கூட, அவராலே நடக்கக்கூடிய இந்த காரியங்களெல்லாம் செய்வீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தி காட்டி, எங்கெங்கெல்லாம் உங்களை மகிமைப்படுத்தணுமோ அங்கங்கெல்லாம் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்கே வேலை செய்கிறீங்களோ, என்ன காரியத்தை, ஒரு புது வேலையை செய்கிறீங்களா, ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களை அங்கே கர்த்தர் மகிமைப்படுத்தி காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் மூலமாய் கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுவதற்காக தான் பிதாவிடத்தில் இயேசுநாதர் ஜெபம் பண்றார், பிதாவே உம்முடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உம்முடையது, இவர்களில் நான் என்ன பண்ணுகிறேன், மகிமைப்பட்டு இருக்கிறேன்றார். இன்னைக்கு அந்த ஒரு நிலை நம்மில் கிறிஸ்து மகிமைப்பட நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு நாளும் கீழே போகவே போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள்ள கிறிஸ்து உயர உயர அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? பேதுரு பாருங்க சொல்றான், அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, பேதுரு மறுதலித்த பேதுரு, இயேசுவா சத்தியம் பண்ணி சொல்றேன், இவரை எனக்கு தெரியவே தெரியாது, இவருக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தன்னை அவரை விட்டு விளக்க பார்த்த அவனுக்கு ஆண்டவர் வந்து, இல்லை நீ என்னுடைய சீஷன், என்னுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறவன் என்று கர்த்தர் அவன் மேல அன்பு கூர்ந்து, பேதுரு ரொம்ப நேசிச்சார் பாருங்க இயேசுநாதர், வந்து அவனோடு இருக்கிற சொந்தத்தை காட்டினதுனால. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்காக எழும்பி நின்று எந்த ஜனங்களுக்கு முன்பாக மறுதலிச்சானோ, எந்த ஊர்ல அவன் மறுதலிச்சானோ அதே ஊர்ல எழும்பி நின்று பேசுறான். பேசின உடனே ஜனங்க பார்த்து சொல்றாங்க, எங்க இருந்து வந்துச்சுங்க இவனுக்கு தைரியம், இவன் உண்மையாலே கிறிஸ்துவினுடைய சீஷனாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சு அவனுக்கு வந்துச்சு பாருங்க. எப்படின்னா அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் மாறுது. நல்லா கவனிங்க, எதுக்கு அதை சொல்றேன், இது வரைக்கும் ஜனங்க உங்ககிட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்துருக்கலாம், ஆனா இனிமே பார்க்க போகிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் மகிமையானதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமே பார்க்க போறது எப்படி இருக்கும், மகிமையானதாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சொந்தம் பாராட்டுறேன், நீ என்ன எப்படி சொந்தம் பாராட்டுற அது செகண்டரி தான், ஆனால் ஃபர்ஸ்ட் நான் உன்னை சொந்தம் பாராட்டுறேன், அதனால என் மகிமையை உன்னில் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன், இவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களில் ஆண்டவர் மகிமைப்படணும்னு விரும்புகிறவங்க இடத்துல எழும்பி நில்லுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் போகிற இடத்துல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களில் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என்னில் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமைக்குரிய கர்த்தர், ஆண்டவரே எங்களை எவ்வளவு சொந்தமானவர்களாய் ஆண்டவரே உரிமை பாராட்டுகிறீர். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், நீர் என்ன சொந்தம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் எங்களில் மகிமைப்பட ஆண்டவரே எங்க வாழ்க்கை, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய ரிஃப்ளெக்ஷனே மாறும், ஆண்டவரே எங்களுடைய சாயலே மாறும், ஆண்டவரே எங்கள் மூலமாய் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அற்புதமான விதத்தில் மாறும். ஆண்டவரே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையான ஆண்டவரே பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போகிற இடத்துலாம் சுமந்துட்டு போக கர்த்தர் இன்னைக்கு எங்களோட பேசின இந்த சத்தியங்களுக்காக எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நிச்சயமா பேதுருவை மகிமைப்படுத்தின ஆண்டவர், நான் நம்புறேன் இந்த இடத்துல இருந்து நீங்க போக போக உங்களை எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. உங்க மூலமா மகிமைப்பட்டு கொண்டே இருப்பாரு. உங்க மூலமா மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நல்ல தேவனே, இந்த அற்புதமான ராத்திரி வேளையில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் எங்களை சொந்தம் பாராட்டுகிறீர். என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது, இவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் அவருக்குரியவர் என்று சொல்லி இயேசுநாதர் எவ்வளவு உரிமை பாராட்டு. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆகவே நான் உன்னில் மகிமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னில் மகிமைப்பட என் நிலை என்ன, எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமாய், அவராலே, அவரோடு கூட நான் வேலை செய்யும் போது அவர் என்னை விரும்புகிற காரியத்துக்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மூலமா நீர் மகிமைப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? ஆண்டவரே என் மூலமா நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே நீங்க மகிமைப்பட ஆண்டவரே என் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க வாயை திறந்து, நீங்க மகிமைப்பட என் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே அந்த மாறுதல் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே அந்த மாற்றப்பட்ட அடையாளத்தை கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஜனங்கள் நடுவே கர்த்தர் உங்க மூலமா அறியப்படுவார். சமாதானத்தோட உம்முடைய பிள்ளைகள் திரும்பி போகட்டும். இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை அதுதான் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் மகிமைப்படாமல் இருந்திருந்தோமோ அந்த இடத்துலலாம் நீர் எங்களை மகிமைப்பட வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மகிமைப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக தான் இன்னைக்கு எங்களோட நீர் வைத்திருக்கிற சொந்தத்தை காட்டுகிறீர். இதை நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.